ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான தீபாவளி நாளில் நம்ம வழக்கமாக செய்கிற ஒரு விஷயந்தான் குபேர பூஜை. அது மாலையில் 6 மணிக்கு மேலே நம்ம செய்கிறது வழக்கம். இந்த முறை நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலான்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம பூஜை சாமான் எல்லாத்தையுமே வளக்கிட்டு வீட்டை ரொம்ப தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். முந்தின நாளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா மறுநாள் நம்ம காலையில் பூஜை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லையா, தீபாவளி நாள் அன்னைக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை செய்து முடிச்சிருங்க. நான் முந்தின நாளே பார்த்தீங்கன்னா தட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன், வீட்டையும் நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுட்டேன். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா குங்கும பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சு தான் நான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ளர நம்ம ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வச்சுருக்கணுங்க. இப்போ பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நாங்கள் இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமியோட திருவுருவ படங்கள் எது எது இருக்கோ எல்லாமே வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்ரீனிவாசர், இந்த இடத்துல சித்திரலேகா, அதுக்கப்புறம் குபேரரோட சேர்ந்த லக்ஷ்மி இருக்காங்க, குபேர லக்ஷ்மி இருக்காங்க, இங்க அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. எல்லாருமே நம்ம இங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க ராஜகுபேரர் கோவில்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருந்த ராஜகுபேரர் சிலை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு. நம்ம வீட்டுல வழிபாடு பண்ற சிவபெருமான். இவர் திருவண்ணாமலையில இருந்து வந்தவர். இவர் சிதம்பரம் நடராஜர், சிதம்பரத்துல இருந்தே வாங்கிட்டு வந்தவர். முக்கியமா இங்க ஏன் சிவபெருமான் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் இந்த அருட்கடாட்சத்தை கொடுத்தவரே நம்மளுடைய ஈசன் சிவபெருமான் தாங்க. இது மகாலட்சுமி யந்திரம், அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். எதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சமோ அதெல்லாம் இங்க முதன்மைப்படுத்தி இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல பணம், அது சில்லறைகள், அந்த மாதிரி காசு வச்சிருக்கோம். இதுல எப்பவுமே யூஸ்வலா நான் வைப்பேன் கிண்ணத்துல, அது வச்சிருக்கேன். இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா குபேர கலையத்துல 5 ரூபா நாணயங்கள் அப்படி போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி காசு இருந்துச்சு, அதனால இதை நான் வச்சிருக்கேன். பச்சை நிற துணி அவருக்கு ரொம்ப உகந்தது, அதனால இதை வச்சிருக்கோம். வெளிநாட்டு பணங்கள் இருந்துச்சுனாலும் அதனால நம்ம கண்டிப்பா பலன் அடைஞ்சிருப்போம். அந்த பணத்தையும் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து. இந்த மாதிரியான ஒரு சக்கரம், அதாவது யந்திரம், இந்த மாதிரியான குபேர யந்திரம் ஒரு அட்டைப்படத்துல நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ளார நம்ம நாணயம் வச்சு பூ வைக்கணும், இனிமேல் தான் வைக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைகள், அதே மாதிரி வெள்ளி காயின், வெள்ளி பொருட்கள், அதுக்கப்புறம் தங்க பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சிருக்கோம். இங்க லாஃபிங் புத்தா, இவர் வழிபாடுக்கு உரியவர் இல்லைனாலும் ஒரு மங்களமான ஒரு சிலை. இது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தீபாவளின்றதுனால நம்ம வீட்டில் செய்த பலகாரங்கள்லாம் வச்சிருக்கேன். பாதுஷா செய்திருந்தேன், குலாப் ஜாமுன் செய்திருந்தேன், முறுக்கு செய்திருந்தோம், பால்கோவா செய்திருந்தோம், அதே மாதிரி இந்த மைதா பிஸ்கட் செய்திருந்தோம். இதெல்லாம் நம்ம நைவேத்தியமா வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, நம்ம வீட்டுல என்னைக்குமே குன்றாமல் குறையாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட பால், அதுக்கப்புறமா சர்க்கரையில 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், அரிசி, தண்ணி, துவரம் பருப்பு, எல்லாமே மகாலட்சுமியோட அம்சம் தான் இதெல்லாம். அதே மாதிரி இங்க நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, பணத்தை சேர்த்து வச்சோம்னா அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால அதை குபேரர், இந்த மாதிரி செல்வ செழிப்பு உள்ளவங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறோம். அதனால இந்த 2 உண்டியலையும் வச்சு வழிபாடுக்கு இப்ப வச்சிருக்கேன். இப்ப இந்த குபேர பானைக்குள்ள நம்ம இன்னைக்கு இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த அரிசி எல்லாம் கொட்டி ஃபில் பண்ண போறோம். இவர் லாஃபிங் புத்தா. கொஞ்ச காலங்களா என்னுடைய மாமியார் இவரை வச்சுதான் வழிபாடு செய்தாங்க. இந்த சிலை நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக இதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி குபேர படி இருக்கு, அதுக்குள்ள ஃபில் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் இப்ப பூஜை செய்து நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த யந்திரம் பூஜைக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பூஜை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். விஜயலட்சுமி விளக்கு நம்ம இங்க வச்சிருக்கோம். முதன்மையான தெய்வம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விநாயக பெருமான் தான். அவரை வணங்கிட்டு தான் அடுத்த பூஜையை நம்ம செய்யணும். அதனால விநாயகரை இங்க வச்சிருக்கோம். அடுத்தபடியா நம்மளுடைய குலதெய்வ செம்பு இங்க வச்சிருக்கோம். விநாயகருக்கு அப்புறம் நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய குலதெய்வம் தான். அதனால அவருடைய ஆசைகள் இல்லாம இவங்க யாரையுமே நாம வழிபாடுகள் செய்ய முடியாது. இதெல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்து ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆரோவேனா ஃபிஷ் அங்க வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அந்த குதிரை
குதிரை வந்துட்டு குபேரருடைய வாகனம்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து வச்சிருக்கோம். சைனீஸ் எழுத்துக்கள் ஏதோ எழுதி இருக்கும் இதில். அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தான் செய்கிறாங்கன்றதுனால இங்கே வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால அடுத்தபடியாக பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் வச்சுருக்கோம். ஒரு தட்டில் இப்போதைக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு டம்ளர் பாலில் நிறைய சர்க்கரை போட்டு நைவேத்தியமாக வச்சுருக்கோம். இப்போ எப்படி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்றத அழகாக நேரடியாக பார்க்கலாம் வாங்க. தீபாவளி திருநாள் அதுவுமா நம்ம வந்து குபேர பூஜை செய்ய போகிறோம். லக்ஷ்மிக்கு முக்கிய பூஜை செய்ய போகிறோம். அதனால நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு தூய்மையா சுத்தபத்தமா வீட்டெல்லாம் ரொம்பவே கிளீனா வச்சிருந்தாதான் இந்த பூஜையை நம்ம தொடங்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கிறதுனால முதல்ல நம்ம வந்து வீட்டை முந்தின நாளே தொடச்சி தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. தட்டு விளக்கு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில இப்போ ஒரு 5:30 மணி ஆகுது. நான் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு தலைக்கு தான் குளிச்சேன். எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணிட்டு கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து உடுத்திட்டு வந்து நான் நின்று இருக்கேன். இப்போ நம்ம மங்களகரமா நம்ம வந்து கழுத்துல கயிறு போட்டிருந்தோம்னா அதுக்கு மஞ்சள் பூசி வச்சுக்கணும். கழுத்துல இருக்க கயிறை காய விடக்கூடாது. முகத்துலயே கொஞ்சம் மஞ்சள் பூசிக்கிறது நல்லது. நல்ல வளையல்கள், சத்தம் கேட்குற மாதிரி வளையல்கள் போட்டுக்கிறது. அது மாதிரி என்னென்ன ஆபரணங்கள் இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா குபேரர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பு உடையவர். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி எதிரில் உள்ளவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம நல்லா போட்டுக்கிட்டு நம்ம தலைக்கு கண்டிப்பா பூ வைக்கணும். தலைக்கு பூ வச்சுக்கணும். அதே மாதிரி வாசல்ல கோலம் போட்டுறணும். மகாலட்சுமி வரும் பொழுது இதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவறாம செய்யணும். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பூஜை வந்து நிறுத்தி நிதானமா ஒரு பொறுமையா செய்யணும். அதனால வந்து ஒரு பாய் விரிச்சோ அல்லது ஒரு காட்டன் துணி அதை வந்து நம்ம விரிச்சோ நம்ம அதுல அமர்ந்துட்டு பூஜைகள் செய்யலாம். பொதுவா சஷ்டி விரதத்துக்கு குபேர பூஜைக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரு புடவை துணி தான், பச்சை புடவை துணி தான் யூஸ் பண்றது. அதுக்காக இந்த துணியை இப்ப விரிச்சு வச்சிருக்கேன். போன முறை இந்த சைடு உட்காந்துட்டு நாங்க பூஜை பண்றதை பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த பக்கம் உட்காந்துட்டு நான் வந்து பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன். குபேர பூஜை ஆரம்பமானதுக்கு அறிகுறியா நம்ம வந்துட்டு முதலா வந்துட்டு அம்பாள் விளக்கை வந்து ஏற்றி வச்சிருக்கோம். இது வந்துட்டு கஜலட்சுமி விளக்கு. உள்ள பூஜை ரூம்ல வந்துட்டு நான் வந்து காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு தான் இங்கே வந்து நான் ஏற்ற ஆரம்பித்தேன். இங்கே வந்துட்டு நம்ம 2 குத்து விளக்குகள் வச்சுருக்கோம். அதையுமே வந்து ஏற்றி இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு குபேர விளக்குகள் 2 வச்சுருந்தோம் குபேரருக்கு எந்திரத்து மேலே. அதை வந்து நம்ம ஏற்றின்னு இருக்கோம். இது 2த்தையுமே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு விநாயகருக்கு வந்து பூஜைகள் செய்யணும். எப்போவுமே தீபாவளி திருநாள் அன்று நல்ல விளக்கொலியில் நம்ம வந்து பூஜைகள் செய்யும்பொழுது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த தீபங்கள் நிறைய ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரியான தீபாவளி திருநாள் அப்போது. விளக்குகள் ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு தூபங்கள் காமிக்கணும். தூபங்கள் முதல்ல யாருக்கு காண்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியாக விநாயகருக்கு தான் முதல்ல காமிக்கணும். விநாயகருக்கு காமிச்சதுக்கப்புறமா நம்ம குலதெய்வ செம்புக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு மகாலட்சுமிக்கு காமிக்கணும். நம்ம இப்போ பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும்னு நான் சொன்னேன்னா விநாயகருக்கு, அடுத்தபடியாக நம்மளுடைய குலதெய்வத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம சிவபெருமானுக்கு தாங்க முதல் பூஜையை செய்யணும். அவருக்கு செய்ததுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமிக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு குபேரருக்கு நம்ம செய்யணும். மகாலட்சுமியோடைய உங்களுக்கு வந்து இந்த செல்வ கடாட்சம் யாரால கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானால தான் கிடைச்சது. அதே மாதிரி குபேரருக்கு மகாலட்சுமி மூலமா கிடைக்க பெற்றது சிவபெருமானால தான். அதனாலதான் நம்ம ராஜகுபேரர் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவசகான்னு சொல்லுவாங்க. யார? லட்சுமி குபேரரை. ஏன்னா சகா அப்படின்னா என்ன? சக தோழர் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சிவனும் அவரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்பவுமே குபேர பூஜை செய்யும் பொழுது சிவ பூஜையும் செய்திருங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அவருடைய அருள் இருந்தாதான் அவர்கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்க முடியும். அதனால சொல்றேன், பணம் மட்டும் இல்ல, மன நிம்மதி, அதே மாதிரி சிரிப்பு, சந்தோஷம். சின்ன வீடா இருந்தா கூட அதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது தானங்க முக்கியம். நம்ம செல்வ செழிப்பா இருக்கமான்றதை விட நம்ம எவ்வளவு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, இதை கொடுக்கறதே வந்து குபேரர் தான். அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் விதமா தான் இந்த மாதிரி லாஃபிங் புத்தா ஸ்டாச்சூஸ் வந்து சைனால நிறைய வச்சு அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அவங்க பலப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாகி இப்ப இதெல்லாம் வழிபாட்டுக்குரியதா வைக்கிறாங்க. பட் இது வழிபாட்டுக்கு உரியது கிடையாது. பட் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து சிவபெருமானுக்கு நம்ம போற்றிகள் சொல்லி பூஜைகள் பண்ணிடலாம்.
இந்த தீபாவளி திருநாள் அன்று தான் குபேரரும் மகாலட்சுமியும் தன்னுடைய செல்வங்களையும் செழிப்புகளையும் அவங்களுக்கான அந்த செல்வத்தன்மைகளையும் மீட்டெடுத்தாங்க. இதை வழங்கினவர் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதனால் இந்த நாள் அன்று நம்ம யாரை கும்பிடுறோமோ இல்லையோ, யாருக்கு பூஜைகள் செய்கிறோமோ இல்லையோ, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கண்டிப்பாக பூஜைகள் செஞ்சே ஆகணுங்க. அதனால் முதல்ல சிவபெருமான் போற்றிகள் சொல்லி பூஜையை நான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு செய்திருந்தேன். சிவபெருமான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக நான் நம்மளோட குபேர படியை முதல்ல ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். குபேர படி ஏற்கனவே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்றது நான் ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். போன வருஷத்தில் லாங் வீடியோலையும் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோமதி சக்கரம், தாமரை விதைகள், அதுக்கப்புறம் குன்றிமணி, சோழி, மஞ்சள் சோழி தான் ஸ்பெசிஃபிக்காக, அதுக்கப்புறம் தங்க காயின் அல்லது வெள்ளி காயின் அல்லது 5 ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் பெரிய சோழி ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் சேர்ந்தது இந்த குபேரப்படி அப்படின்ட்டு. ஒன் பை ஒன்னாக நம்ம அரிசி கொட்டிட்டு அக்ஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருட்களாக நம்ம 5 சேர்த்து நம்ம இதை வச்சு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். குபேர படியை ஃபில் பண்ணதுக்கப்புறமா குபேர பானைகளை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது நம்ம இந்த அரிசி அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடியில் இருக்க பானையில் நான் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன், நடுவில் இருக்க பானையில் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடைசி பானையான அந்த குட்டி பானையில் நான் காசு தான் நிரப்ப போகிறேன். ஃபஸ்ட்டு அதில் கல்லுப்பு நிரப்பி வச்சுருந்தேன். கல்லுப்பு, காசு எது வேணால் நிரப்பிக்கலாம். இதை நம்ம நிரப்பும் பொழுது மட்டும் என்ன சொல்லணும் அப்படின்னா அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்னு 3 முறை சொல்லணும். ரொம்ப குபேரருக்கு ரொம்ப உகந்த நம்பர் 5 தாங்க. இந்த பாருங்கள், 5 ரூபா நாணயம் வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேயும் ஒன்று வச்சுருக்கோம், இதுலேயும் மேலே ஒரு 5 ரூபா நாணயம் தான் வச்சுருக்கோம். இப்போ இவங்களையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சூப்பராக இங்கே பாருங்கள், சூப்பர். இப்போ அடுத்ததான் நம்ம அர்ச்சனைகள் செய்துக்கணும். அர்ச்சனைகள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா டிவியில் போற்றிகள் போட்டு விடலாம். 108 போற்றிகள் போட்டு விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 108 காசை எண்ணி இதில் போட்டுட்டு கூட ஒரு தாமரைப்பூ, எனக்கு ஒரே ஒரு தாமரைப்பூ தான் கிடைச்சிது, அதாவது கிடைச்சதுன்ட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரு இதழ் தாமரையை எடுத்து அந்த காசோட வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமகான்னு சொல்லியும் போட்டுக்கலாம். இல்லாட்டி டிவியில் நம்மளுக்கு அந்த மந்திரம் என்ன வருதோ அது கூடவே அந்த ஃப்ளோலையே போயிட்டு நம்ம பூஜைகளை அப்படியே முடிக்கலாம். இப்போது நம்ம பண்ணலாம். இப்போ நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல காசை கவுண்ட் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாம். எப்படி ஒருத்தரை போற்றி புகழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ, இப்போ நம்மளை கூட யாராவது ப்ரைஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த மாதிரி தான் தெய்வங்களையும் நம்ம போற்றிக்கிட்டே இருக்கணுங்க. எப்போவுமே சிவபெருமான் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், நம்ம போற்றிகள் சொல்லி வழிபாடுகள் செய்கிற மாதிரியே குபேரருக்கும் நம்ம போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்கிறது, அர்ச்சனைகள் செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். இது கூடவே நம்ம வேறு ஏதாவது பாடல்களும் பாடலாம். இல்லாட்டி எந்த மந்திரமும் தெரியல, எதுவுமே எனக்கு முடியலன்னா வெறும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமகான்னு சொல்லிட்டு அந்த காயின்களை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம குபேரருக்கு 108 போற்றிகள் சொல்லி இந்த காசை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. தாமரை இலைகள், தாமரை மடல்களோட சேர்த்து பூஜைகள் செய்தோம். ஒரு கடைசி 10 மந்திரங்களுக்கு மட்டும் பூ பத்தலை, தாமரை பூ பத்தலை, காலி ஆயிடுச்சுன்றதுக்காக சாமந்தி பூ வச்சு பண்ணியிருக்கேன். எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு நம்ம பூஜைகள் செய்துக்கலாம். முக்கியமா மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததா சொல்லப்படுற இந்த தாமரை மலர் குபேரருக்கு அவ்வளோ பிடிக்கும். செந்தாமரை பிரியனே போற்றினே வரும் இந்த போற்றிகள்ல. அந்த அளவுக்கு இந்த செந்தாமரை மேல அவருக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். அதனால இந்த பூ கிடைச்சதுன்னா நீங்க போற்றிகள் சொல்லி இந்த மாதிரி அர்ச்சனைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு பூ தான் கிடைச்சது, அதனாலதான் இதை அர்ச்சனைக்கு வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா எல்லா படங்களுக்குமே நம்ம வாங்கி வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த அர்ச்சனை பண்ண காசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் காசை எடுத்து நம்ம எங்கெல்லாம் உண்டியல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, உண்டியல்ல ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். சிலதை முடிஞ்சு நம்ம பீரோக்குள்ள நம்ம வச்சிடலாம். இதை செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது, நல்ல விஷயங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணிக்கலாம். முக்கியமாக கஜானான்னு வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சில பர்ஸு, அஞ்சரை பெட்டி, இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கிறது ரொம்ப உகந்தது. ஏன்னா அங்கெல்லாம் வளம் குன்றாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதுக்காக இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம். காசு வச்சு அர்ச்சனை பண்ணுறதோட சேர்த்து பச்சை குங்குமம் இல்லாட்டி சிவப்பு நிற குங்குமம் கூட நம்ம அர்ச்சனைகள் செய்து எடுத்து வச்சுக்கலாம். நான் போன வருஷமே பச்சை நிற குங்குமம் வச்சு அர்ச்சனை செய்த வீடியோ இந்த வீடியோவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நமஹ. ஓம் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசாய நமஹ. ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமஹ. ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி. எல்லா பூஜைகளும் சம்பூர்ணமாக நிறைவடையும் பொழுது நம்ம வந்து தீபாராதனை காமிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சூடம் ஏற்றி மகாலட்சுமிக்கு, அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு, பார்வதி தேவிக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மகாவிஷ்ணுக்கு, அஷ்டலக்ஷ்மிக்கு, லக்ஷ்மி குபேரருக்குன்ட்டு ராஜகுபேரருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு தீபதூப ஆராதனைகள் காமிச்சாச்சு. நம்ம சேமித்து வைக்கக்கூடிய உண்டியல் இது போன்ற பொருட்களுக்கும் நம்ம வந்துட்டு நல்ல தீபாராதனை காமிச்சிட்டோம். காலையில் நானும் என் பையனும் தான் இந்த பூஜையை செய்திருந்தோம். நம்ம தீபதூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம துவங்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நிறைய மண் உண்டிகள் வச்சு காசுகள் சேமிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் நான் வந்து வாங்கினேன். எப்பவுமே பணத்தை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எப்போவாவது நம்ம வந்து இந்த மாதிரி நாள் கிழமையில வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி காசெல்லாம் எடுத்து அதில் வச்சு நான் வந்து சேமிச்சுட்டு வருவேன். அந்த விதத்தில் இந்த முறை வந்து எனக்கு ஒரு ஆசை. நம்ம கணக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தானே சேமிச்சுட்டு வரோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு ஏதோ நம்மளுக்கு வர லாபத்துலேயோ இல்லாட்டி கணவர் கொடுக்கறது, அப்பா அம்மா கொடுக்கறது, மாமியார் கொடுக்கறது, யாராவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வீணடிக்காமல் இந்த மாதிரி ஒரு இதில் வாங்கி சேமிக்கலான்னு ஒரு அபிப்பிராயம் எனக்கு. இது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு 1.5 லட்சம் ரூபாய் சேவிங் சேலஞ்ச் பாக்ஸ்ன்ட்டு விற்கிறாங்க. இப்போ இது வந்து அமேசானில், மீஷோவில் நிறைய இதில் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்குது. இதில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 500, 100, 200 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அமௌண்ட்டை போடுறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம டிக் அடித்து வச்சுக்கணும். நம்மளோட அத்தாட்சிக்காக டிக் அடித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே டிக் வந்துருச்சுன்னா நம்ம 1.5 லட்சம் சேர்த்துட்டோன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான உண்டியல் தான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தேவைப்பட்டால் தான் எடுக்க முடியும். இந்த சைடு இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அதனால இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியான ஒரு உண்டியல்கள் நமக்கு. இப்போ இதில் வந்துட்டு இந்த நல்ல நாளில் சேமிப்பை நம்ம துவங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம பண்ண போகிறோம். என்கிட்ட இருக்க எல்லா உண்டியல்லையுமே என்னால் ஆன காசை வந்து நான் போட போகிறேன். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே காசு சேர்க்கறதுன்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சின்ன வயசு முதலே நம்ம குழந்தைகளை கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காசு சேமிச்சு வைக்கிறதுல ஒரு பிரியமா வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா பசங்க வீணா செலவே செய்ய மாட்டாங்க. நம்மளுமே சில நேரங்கள்ல இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இப்ப எனக்கு காசு கிடைச்சிருச்சு, இதை பண்ணலாம்னு நினைப்போம். இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அது மாதிரி நினைக்கவே மாட்டோம். அதனால இது கொஞ்சம் கம்மியான விலையில தான் கிடைச்சது. 100 சில்லறை அந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைச்சது. 100 ரூபாய்க்குள்ளலாம் கூட மீஷோல கிடைக்குது. நீங்க செக் அவுட் பண்ணி கண்டிப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த வருஷ கடைசியில அல்லது எப்போ முடியுதோ அப்போ வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கையில இருக்கும் இல்லையா. அதனால இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இந்த நாள்ல துவங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வியாபாரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நிறைந்த அமாவாசை இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு நல்லா சுத்தி போட்டுக்கிறது, நல்ல திருஷ்டிகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் பலகாரங்கள் எடுத்துட்டு போயிட்டு தான தர்மம் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த அன்னதானம் மாதிரி தான் அது. அதெல்லாம் கொடுப்போம், ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் கலகலன்னு சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கணும்னு வேண்டிக்கலாம். இப்ப அடுத்ததா ஒண்ணு முக்கியமா செய்யணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச சத்தங்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, சிரிப்பு சத்தம், அதுக்கப்புறம் காசு குலுங்குற சத்தம். சரியா, காசு வந்து சில்லறை இறஞ்சிட்டே இருக்கிற சத்தம் வந்து அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்ப அதை தான் நம்ம செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்த போறோம். ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ.
ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. இப்போ இங்க நம்ம வச்சோம் பாத்தீங்களா, அரிசி, தண்ணி, சர்க்கரை, பால், பருப்பு எல்லாம் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு அரிசி ட்ரம்ல சேர்த்துடலாம். அரிசியை, பருப்பை அப்படியே பருப்பு டப்பால சேர்த்துடணும். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற பாத்திரங்கள்ல கொஞ்சம் சேர்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் குடிச்சிடலாம். சர்க்கரையை வந்து இன்னைக்கு செய்யற நெய்வேத்தியங்கள்ல கலந்துக்கலாம். இந்த பாலை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரசாதமா நினைச்சு குடிச்சிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து நம்ம வார வாரம் வரக்கூடிய லட்சுமி வார வாரம் நம்ம குபேர பூஜை செய்யற பழக்கம் இருக்கும் பாத்தீங்களா, வியாழக்கிழமைகள்ல சாயந்தரம் சுக்கிரஹோரையில அவங்கெல்லாம் வந்துட்டு இதை எப்பவுமே வச்சு வழிபாடு பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த குபேர பானை, குபேர படி, இது ரெண்டுத்தையும் நம்ம எப்ப மாத்தணும், அந்த அரிசியெல்லாம் எப்ப எடுத்துட்டு திரும்ப எப்படி மாத்தணும் அப்படின்றதும் நான் வந்து இப்ப சொல்லிடுறேன். அது வந்துட்டு நீங்க அந்த வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை டைம்ல நீங்க தாராளமா மாத்திக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை மாத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு பூச்சி வச்சிருச்சுன்னா பூஜை ரூம் ஃபுல்லா பூச்சி வந்துடும், வண்டுகள் வந்துடும். அதனால அந்த 15 நாட்களுக்கு ஒரு தடவை பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒரு பால் மட்டும் நைவேத்தியமா வச்சுட்டு கூட நீங்க வந்து அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதெல்லாம் துலக்கிட்டு மாத்திக்கலாம் 1 by 1. அந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய விசேஷ நாட்கள்ல நீங்க ஒரு டப்பால சேமிச்சு வச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய விசேஷ நாட்கள்ல நீங்க நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம். நான் வந்து நிறைய அரிசி எனக்கு இந்த மாதிரி சேர்ந்துட்டே இருக்குன்றதுக்காக நல்லா ஒரு பிடி ஊற வச்சு இந்த ஜன்னலுக்கு வெளியில, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னலுக்கு வெளியில போட்டுருவேன். கிளிகள், புறாக்கள், மைனா எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு மனுஷங்களுக்கு வச்சாதான் அன்னதானம்னு கிடையாது. இந்த மாதிரி பறவைகளுக்கு, நாய்களுக்கு பிஸ்கெட் போடுறது இதெல்லாமும் ஒரு வித அன்னதானம் தான். இந்த மாதிரி நான் வந்து வச்சு விட்டுறது, நம்ம வந்துட்டு அதை நைவேத்தியமாவும் செய்து சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுடைய லட்சுமி குபேர பூஜை இங்க நிறைவாகுது. இப்போ நம்ம ஃபைனலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கை எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூம்ல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இவங்க எல்லாரையுமே அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூம்ல வச்சிருவோம். இதுதான் இதோட நிறைவாயிடும். அந்த மாதிரி நம்ம பூஜை ரூம்ல கொஞ்சம் வச்சுட்டு பீரோல, நம்ம பர்ஸ்ல இந்த மாதிரிலாம் காசை ஒருத்தர் போட்டு வச்சுக்கலாம். இதுல எந்த இதுவும் இல்லை. அன்னதானத்துக்கு கொடுக்கறது, தான தர்மங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம நினைப்போம், ஐயோ குபேர பூஜை பண்ணது இது யாருக்கும் கொடுக்க கூடாதுட்டு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம வந்து அதை அன்னதானத்துக்கு நீங்க ஒன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கண்கூடா பார்த்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அன்னதானத்துக்கு காசு கொடுத்தேன்னா எப்படிதான் எனக்கு திரும்ப வரும்னே எனக்கு தெரியாது, டபுளா கிடைக்கும். அது வந்து உண்மை, நான் வந்து பொய்க்கோ இல்லது சித்தரிச்சோ நான் சொல்லலை. அதனால இந்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. முக்கியமா இன்னைக்கு சாயங்காலம் செய்யணும்னு இருக்கிறவங்க இன்னும் நல்லா சிறப்பா விசேஷமா செய்யுங்க. நான்வெஜ் பிரியர்கள் இருக்கிறதுனாலதான் நானுமே காலையில வந்துட்டு இந்த பூஜையை செய்து முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஈவினிங் இழுத்துட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அதை எப்படி துடைக்கிறது பண்றதுன்னு ஒரு மாதிரி மனசஞ்சலமா ஆகும். அந்த மாதிரி நீங்களுமே நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதே போல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா சூப்பரா இந்த பூஜையை செய்து முடிங்க. மனசு அவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் கூட நீங்க பூஜை ரூம்ல எடுத்துட்டு போய் இதெல்லாம் சேர்த்துட்டு கூட அப்புறமா நீங்க வந்துட்டு நான்வெஜ் சமைச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அவசியம் இருந்தா, அப்படி இல்ல இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எங்க முடியுது. உங்க எல்லாருக்குமே, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கும் அந்த லட்சுமி குபேரரும் அந்த சிவனும் நல்ல அருள் புரிஞ்சு உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் தந்தருடணும்னு நான் வேண்டிக்கிறேன். முக்கியமா மன நிம்மதி கிடைக்கணும். இந்த காலத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும் மன நிம்மதின்றது எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். கண்டிப்பா மன நிம்மதி வரணும்னா மத்தவங்க மாறணும்னு நினைக்கிறத விட நாம தாங்க நிறைய மாறணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நமக்கு எதிரில இருக்கவங்க பேசினா நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அவங்க பேசணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம், நம்ம போய் ஒரு தடவை பேசுவோம், எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்போம். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு அது நடக்கும். அதனாலதான் அந்த சந்தோஷம், அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பூஜை வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வருடம் உங்க எல்லாருக்குமே தித்திக்கும் தீபாவளியா இருக்கணும், இந்த லட்சுமி குபேரருடைய அருள் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய்.